ஹிஸ்டீரியா அப்படிங்கிற ஒரு நோயை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு விதமான மனநோய். ஆனா இந்த நோய் பெண்களுக்கு மட்டும்தான் வரும். இது கர்ப்பப்பை சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு நோய். ஆனா இதுக்கான சரியான தீர்வு என்ன அப்படின்னா முழுமையான தாம்பத்தியம் தான். இதனுடைய அறிகுறி என்ன தெரியுங்களா? காட்டு கத்து கத்துவாங்க, அவங்களே அவங்கள அடிச்சுக்குவாங்க, தாக்கிப்பாங்க, கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு வீசுவாங்க, இல்ல வேற யாராவது பக்கத்துல இருக்கிறாங்கன்னா அவங்கள போட்டு தாக்குவாங்க. இதெல்லாம் தான் இதனுடைய அறிகுறிகள். இந்த நோய் வருது அப்படின்னா இத இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிசன் இருக்கு பாருங்க, அதனுடைய ஃபவுண்டர் அல்லது தந்தை, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா ஹிப்போக்ரட்டஸ். அவரே என்ன சொல்லியிருப்பாருன்னா இதுக்கு சரியான தீர்வு அவங்களுக்கு கல்யாணம் பண்றதுதான் சொல்லியிருப்பாரு. ஏன் கல்யாணம் பண்ணணும்? அப்ப இந்த ஹிஸ்டீரியா அப்படிங்கிற ஒரு நோய்க்கு தீர்வே என்ன அப்படின்னா தாம்பத்தியம் தான். ஆனா இது தாம்பத்தியம் முழுமையா அடையாத பெண்களுக்கு, அதாவது தாம்பத்தியத்துல திருப்தி அடையாத சூழல்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் இது. அப்ப இதுக்கான தீர்வு முழுமையான தாம்பத்தியம் தானே தவிர இதை மருந்து மாத்திரைகளால சரி பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த முழுமையான தாம்பத்தியம் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? எங்களுடைய வகுப்புல நீங்க கலந்துக்கணும். எங்களுடைய வகுப்பு பத்தின விவரங்களுக்கு எங்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. எப்ப நடக்குது, எங்க நடக்குதுங்கிற விவரத்தை சொல்றோம். நீங்க அவசியம் புக் பண்ணிக்கிட்டு கலந்துக்கோங்க. இது முழுமையான தாம்பத்தியம் உங்க மனைவியினுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சிருக்கும், உங்களையும் அது ஆரோக்கியமா வச்சிருக்கும்.